தீபிகா, இது மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. ஆனால் இது ஒரு பெரும் பூசணிக்காயை சோற்றில் மறைத்தது போல இந்த செய்தி குறித்து தற்போதுதான் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆகிறது இந்த சம்பவம் நடந்து. தற்போதுதான் இது தொடர்பான செய்திகள் கசிய ஆரம்பித்திருக்கின்றன. பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவாக தற்போது தமிழ் ஊடகங்களுக்கு நாம் இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதாவது அணுகுண்டுகள் சேமிப்பு கிடங்கிலே ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அணு கசிவு ஏற்பட்டு கதிர்வீச்சு கசிந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு தகவல். இது எங்கு நடைபெற்றிருக்கின்றால் யுனைடெட் கிங்டம் என்று அழைக்கப்படுகின்ற இங்கிலாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்து மற்றும் ஸ்காட்லாந்து அடங்கிய பகுதிதான் யுனைடெட் கிங்டம். இங்கிலாந்துக்கு மிக அருகில் உள்ள ஸ்காட்லாந்தில் உள்ள கடற்படை தளத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதுவும் ஸ்காட்லாந்தில் உள்ள 2 கடற்படை தளங்களில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஒன்று ஃபேஸ்லைன் கிளைட், அதாவது HMND கிளைட் என்று அழைக்கப்படுகிறது. HMND என்றால் இஸ் மெஜஸ்டி நேவல் பேஸ் கிளைட் என்ற இடத்திலே உள்ள இடம். அது ஃபேஸ்லைன் என்ற பகுதியில் தான் இந்த கிளைடு கடற்படை தளம் இருக்கிறது. அதே போன்று மற்றொரு கடற்படை தளம் கூல்பார்ட் நேவல் பேஸ், அதாவது RNAD கூல்போர்ட் என்று அழைக்கிறார்கள். ராயல் நேவி ஆர்மமெண்ட்ஸ் டிபார்ட் கூல்போர்ட் என்ற அர்த்தம். அதாவது ஆர்மமெண்ட்ஸ் டிபார்ட் என்ற போதே ஆயுத கிடங்கு என்று தெரிகிறது. எனவே இந்த ஆயுத கிடங்கில், இந்த கூல்போர்ட்டில் தான் அணு ஆயுதங்கள், இங்கிலாந்தினுடைய, யுனைடெட் கிங்டமுடைய, பிரிட்டிஷுடைய அணு ஆயுதங்கள், அதே போன்று அணு ஏவுகணைகள் போன்றவை எல்லாம் இங்குதான் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று கிளைடை எடுத்துக்கொண்டால் கிளைட் கடற்படை தளத்திலே நீர்மூழ்கி கப்பல்கள், அணு சக்தியால் இயக்கப்படுகின்ற நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாம் இங்குதான் இருக்கும். எனவே இந்த 2 கடற்படை தளங்களும் ஸ்காட்லாந்தில் தான் இருக்கின்றன. இந்த 2ம் இங்கிலாந்தின் ராயல் நேவிக்கு மிக மிக முக்கியமானது. ராயல் நேவி ஆஃப் இங்கிலாந்துடைய மிக முக்கியமான கடற்படை தளங்கள். இந்த தளத்தில் தான் கடந்த ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக இந்த விபத்துகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து குறித்த தகவல் வெளி உலகிற்கு தெரியாமலே இருந்தது. தற்பொழுது அந்த விபத்தினால் ஏற்பட்ட கதிர்வீச்சின் காரணமாக அந்த கதிர்வீச்சு கழிவுகளை எல்லாம் தண்ணீரிலே கலந்து தற்பொழுது கடலிலே கலக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். கடலில் எப்படி என்றால் லோச் லாங் என்ற ஒரு ஆற்று வழித்தளம் இருக்கிறது. அந்த ஆற்றின் வழியாக கடலிலே கலக்க வைத்திருக்கிறார்கள். அது தொடர்பாக அங்கு விசாரணை செய்த போது இந்த அணு ஆயுதங்களுக்கு எதிரான அமைப்பு இதை கண்டுபிடித்து தற்போது தகவலை வெளியிட்டிருக்கிறது. தற்போது இது குறித்து நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பிய போது பாதுகாப்பு கொள்முதல் அமைச்சர் மரியா ஈகல் இந்த அணுசக்தி சம்பவத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இது போன்ற ஒரு அணு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் பொதுமக்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக நாங்கள் இது பற்றி வெளியே சொல்லவில்லை. இது குறித்து மேலதிக தகவல்களும் நாங்கள் வெளியிட முடியாது. ஏனால் நேஷனல் செக்யூரிட்டி ரீசன்ஸ் என்ற ஒரு அடைமொழியை பயன்படுத்தி இது குறித்து முழுமையாக விளக்க முடியாது என கூறிவிட்டார்கள். ஆனால் இந்த 2 கடற்படை தளங்களிலும் ஏற்பட்டுள்ள விபத்து என்பது மிக மிக மோசமான விபத்து என்று கூறப்படுகிறது. கேட்டகரி A என்று கூறுகிறார்கள். இதில் 2 தளங்களிலும் பல விபத்துகளை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அவரே. கேட்டகரி A என்பது மிக மிக மோஸ்ட் சீரியஸ் கேட்டகரி என்பதுதான். அணு விபத்துகளிலேயே மோஸ்ட் சீரியஸ் கேட்டகரி தான் கேட்டகரி A என்பார்கள். கேட்டகரி A என்று ஒரு விபத்து நடைபெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, மற்ற கேட்டகரி B, கேட்டகரி C என பல வகைகளில் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேஸ் லைன் ரெக்கார்ட் க்ளூட், அந்த கிளைட் அந்த கடற்படை தளத்திலே கேட்டகரி A 1, கேட்டகரி B யில் 2, கேட்டகரி C யில் 7, கேட்டகரி D யில் 4 என பல விபத்துகள் அடுத்தடுத்து தொடர்ந்து ஏற்பட்டிருக்கிறது. அதே போல கூல்போர்ட் நேவல் பேஸை பொறுத்த மட்டிலே கேட்டகரி C யில் 4, கேட்டகரி D யில் 9 என்று ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அணு குண்டுகளாகட்டும், அதே போன்று அணு ஆயுதங்கள், மற்ற வகையான அணு ஆயுதங்கள், அணு ஏவுகணைகள் எல்லாமே பாதிப்பில்லாமல் மிக பத்திரமாக இருக்கின்றன என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த அணு ஆயுத கிடங்கில் ஏற்பட்ட விபத்து குறித்த தகவல் தற்போது பெரிதாக வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என கூறுகிறார்கள். ஆனால் இந்த ஸ்காட்டிஷ் சுற்றுச்சூழல் தடுப்பு அமைச்சு, அங்கு தடுப்பு ஏஜென்சி இருக்கிறது. அந்த ஏஜென்சி வெளியிட்ட தகவலின்படி பார்க்கும்பொழுது, கூற்றின்படி பழைய குழாய்கள் வழியாக எடுத்து செல்லும் போது அந்த பழைய குழாய்கள் கிட்டத்தட்ட 1500 குழாய்கள், பழைய குழாய்கள் இருக்கின்றன. இது வழியாக இந்த கதிர்வீச்சுகள் எல்லாம் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த கதிர் அணுக்கள் எல்லாம் இந்த குழாய்கள் வெடித்துதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதாவது மிக மிக மோசமாக அணு ஆயுதங்களை எல்லாம் மிக மிக மோசமாக பராமரிக்கிறார்கள். பராமரிப்பில் உள்ள குளறுபடியின் காரணமாகத்தான் இது போன்ற விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விபத்தினை பூசி மறைக்க பார்த்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது வெளிவந்து விட்டது என்ற வகையில் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த விபத்து குறித்து பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக
ட்ரீடியம் என்ற அணுக்கதிர் தான் கசிந்திருக்கிறது என்றும் தகவல்கள் பரவுகின்றன. ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த பொருள் கசிந்திருக்கு என்பது கூறவில்லை. ஆனால் ட்ரீடியம் என்ற தகவல் தான் தற்போது பரவி கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த விபத்து என்பது மிகப்பெரிய அளவிலே ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இது தொடர்பான செய்திகள் வெளிவராமல் இருக்கும் சூழ்நிலையில் தற்போது சத்தியம் தொலைக்காட்சி தமிழ் ஊடக செய்திகளுக்காக தொலைக்காட்சிகளுக்காக முதன்முறையாக இந்த செய்தியை தற்போது நாம் நமது நேயர்களுக்கு சத்தியம் தொலைக்காட்சி நேயர்கள் கொடுத்துள்ளோம். தீபிகா.